வணக்கம். நான் ஒரு ஆச்சாரியா ஸ்டூடெண்ட். என்னுடைய குழந்தைங்களும் இங்கே தான் படிக்கிறாங்க 2 பேர். நானும் ஆச்சாரியாவில் படித்தவங்க தான். எனக்கு ஆச்சாரியன்ற அந்த பேரை கேட்டாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சாரை பார்க்கும்போது, எம்டி சாரை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு பயங்கர ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அதுலேயே நான் பயங்கரமாக ஒரு ஈர்க்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கலாம். என்னுடைய குழந்தைங்களை நான் ஆச்சாரியாவில் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் இதை நான் படிக்க வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்கிற அந்த எல்லா ஒரு ஸ்கில்லுமே என்னுடைய குழந்தைங்கக்கிட்ட இருக்குது. என்னுடைய பையன் இப்போ மாண்டோ படிக்கிறான். எழுதுறது எல்லாமே நல்லா அழகாக தெளிவாக எழுதுகிறான். அந்த ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உச்சரிப்பு, அந்த பேசுகிற இதெல்லாம் மேம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களே அதே மாதிரியே குழந்தைங்க சொல்கிறாங்க, படிக்கிறாங்க. இப்போ நான் எதனா உச்சரிப்பு சொல்லும் பொழுது இல்லைம்மா இது இப்படி தான் சொல்லணும், மேம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்லாம் ரொம்ப ரோல் மாடலாக இருக்காங்க. என்னுடைய குழந்தைங்களுக்கு எடுக்கிற மேம்ஸ்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு புரிகிற அளவில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்து நல்லா அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு புரிதல் திறன் ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைங்க தமிழ் படிக்கிறதுலேருந்து எல்லா லாங்குவேஜுமே நல்லாவே பண்ணுறாங்க. தமிழ் உச்சரிப்பு அது எல்லாமே நல்லாவே இருக்குது அவங்களுக்கு. வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்வது போல் வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் அதனுடைய தாமரையோட தண்டோடைய நீளம் அந்த வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரி உயர்வாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுடைய மனசில் அந்த ஒரு அறிவு சார்ந்த விதத்தில் எல்லா சூழ்நிலையிலையுமே அவங்க எப்படி தன்னை தகவமைச்சு கொண்டு